அமருங்கள். ஒருவர் படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தின் 22வது வசனம். ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, புதியதொரு ஆண்டிற்குள்ளதாக பிரவேசித்தவர்களாக உமது திருவார்த்தைகளை சிந்திப்பதற்கு முற்படும்போது உமது நிறைவான நல்ல ஆளுகையும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்தலுக்காகவும் வேண்டி நிற்கின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் மாறாதவைகளாகவும் நிலைவரமானவைகளாகவும், ஆண்டவரே, அவைகள் எங்களுடைய வாழ்வினில் உமது வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வல்லமை உடையவைகளாகவும் இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்புதிய ஆண்டினிலும் உமது நல்வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காணவும், ஆண்டவரே, நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தரவும், இவ்வாக்குறுதியை இவ்வாண்டினில் நாங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக ஆண்டவருக்கு சான்று வருகின்ற அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தப்படவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே இந்த 2024வது ஆண்டினை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைத்து தருவாராக. இந்த ஆண்டிற்காக வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தின் 22வது வசனம். அதை நாம் படிக்க கேட்டோம். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் ஆட்களைப் போல என் ஜனத்தின் ஆட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அறிவிப்பார்கள். My chosen shall long enjoy the work of their hands. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதி ஆண்டவர் இந்த ஆண்டினில் துவக்கத்தினில் எந்த வாக்குறுதியை கொண்டு என்னோடு பேசுவார், என்னோடு இடைபடுவார் என்கின்ற எதிர்நோக்கு இருக்கலாம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தின் 22வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கூறுகின்றார். பிளெஸிங் ஆஃப் த சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான நல் ஆசீர்வாதத்தை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த புதியதொரு ஆண்டிற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது திருச்சபையாராகிய உங்களுக்கு எனது வேண்டுதல் அல்லது ஒரு நல் அறிவுரை என்ன என்று சொல்லுகின்ற போது, திருமறையை முழுவதும் ஒரு ஆண்டிற்குள்ளதாக நாம் படிக்க வேண்டும். அதிலும் பர்டிகுலரா இந்த ஏசாயா புஸ்தகத்தை இந்த நாளிலிருந்து படியுங்கள். ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை மையமாக கொண்டு அல்லது இந்த ஆண்டிற்கான வாக்குறுதியாக கொண்டு நாம் சிந்திக்கின்ற போது எல்லா காரியங்களையும் இந்த ஒரு ஆராதனை வேளையிலே நாம் சிந்தித்துவிட இயலாது. ஏராளமான தகவல்களை, ஏராளமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்பவைகளை எல்லாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நிறைந்திருக்கின்ற போது இந்த ஆண்டின் முதல் தீர்மானமாக நான் எப்படியாகிலும் தினமும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை படிப்பேன். அதிலும் சிறப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து என்னுடைய திருமறை வாசிப்பை நான் துவங்குவேன் என்று சொல்லுகின்ற ஒரு புரிதலோடு நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரத்தையும் படியுங்கள். முழு திருமறையும் படித்ததற்கான ஒரு ஆர்வத்தை நீங்கள் பெறுவீர்கள். 39 + 27 டுகெதர் மேக்ஸ் 66. ஆக 66 நூல்களை உள்ளடக்கிய முழு திருமறைக்கும் ஒரு ஆதாரத்தை போல திகழ்கின்ற ஏசாயா தீர்க்கதரிசன நூலை நீங்கள் படியுங்கள். அதோடு தொடர்ந்து இந்த நாளினில் குறிப்பிடப்படுகின்ற ஏனைய திருமறை பகுதிகளையும்
நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இறைமக்களுக்காக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து கூறுகின்றார். அதிலும் பர்டிகுலராக இந்த அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதம், blessings for the chosen. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றது கேள்வியாக இருக்கலாம். இறைமக்களுடைய இந்த வாழ்வின் பின்னணியை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது யூதா ஜனங்களும் இன்னும் ஆண்டவர் இயேசுவின் காலத்திலிருந்து 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கிமு 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தீர்க்கர் குழாம்களிலே ஒருவராக திகழ்கின்றவர் ஏசாயா தீர்க்கன். ஆக அசீரிய படையெடுப்பும் தொடர்ந்து வருகின்ற பாபிலோனிய படையெடுப்புகளினாலும் யூதாவும் இஸ்ரவேலும் வீழ்ந்து போன ஒரு சமூகமாக இருக்கின்ற போது அவர்களை நோக்கி கடந்து வருகின்ற இறை காட்சிகள் அல்லது இறை வார்த்தைகளாக இருக்கின்றது ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த இறை வார்த்தைகள். போஸ்ட் எக்ஸைலிக் ப்ராஃபசி ஆர் தி ஒராக்கிள்ஸ் கன்சர்னிங் தி ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். இறைமக்களுடைய வாழ்வினில் மீண்டும் அவர்களுடைய வாழ்வானது மறுகட்டுமானம் செய்யப்படும் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு சூழலை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக இந்த நாள் காலை ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டவர்கள் பல்வேறு விதமான சாட்சிகளை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ஆலயத்தினில் அல்லது இந்த திருச்சபையின் வாழ்வினிலே எங்களுடைய இறைப்பணியானது புதிதாக இருக்கின்றதினால் அநேகரை குறித்த பின்னணிகள் எங்களை எல்லாம் இன்னும் அறிய இயலாதிருக்கின்ற போதும், ஆனால் உங்களுடைய சாட்சிகள் என்பவைகளெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலைகளும் கடந்து செல்லுகின்ற சூழ்நிலைகள், வாழ்வினிலே சந்தித்த கடினமான அனுபவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், இவைகளெல்லாம் மிகுதியாக நிறைந்திருக்கின்ற அல்லது ஒரு துன்பமும் துயரமும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த அனுபவத்தினூடே கடந்து செல்லுகின்ற மக்களாக நம்மிடையே பெரும்பான்மையானோர் இருக்கின்றோம் என்பதை இந்த நாளின் காலை ஆராதனை வேளையானது வெளிப்படுத்தியது. அவனமாகவே ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற போதும் அன்று 8ஆம் நூற்றாண்டினில் வாழ்ந்த இறைமகளுக்கு மாத்திரம் உரிய இறை காட்சியாக இறை வார்த்தைகள் அமைவதில்லை. மாறாக இன்றும் நமது வாழ்வின் யதார்த்தமான அனுதின வாழ்வின் சூழலோடு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஈடுபாடு கொள்ளுகின்றதாக அல்லது பொருத்தமுடையவைகளாக நமது வாழ்விற்கும் பொருந்துகின்றவைகளாக இருக்கின்றது என்பதை இந்த இறை வார்த்தையானது வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே இறைமக்கள் அனைவரும் தங்களுடைய நாடுகளை விட்டு கடத்தப்பட்டவர்களாக, தங்களுடைய உறைவிடங்களை இழந்தவர்களாக, தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களாக வாழுகின்ற ஒரு சூழல். ஒருவேளை இன்றைய நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு யுத்த சூழல், இன்னும் உக்ரைன் ரஷ்யா தேசங்களுக்கிடையே நடைபெறுகின்ற ஒரு யுத்த சூழல், இவைகளை நாம் கண்ணோக்குகின்ற போது ஒரு இமைப்பொழுதிலே சகலத்தையும் உடையவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக்கப்பட்டவர்களாக வாழ்வினில் ஆனவர்களாக நிற்கின்ற ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்விற்கு எப்படியாக ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இருக்குமோ அதுபோல இங்கே ஏசாயா தீர்க்கனும் இறைமக்களுடைய வாழ்விற்கு நம்பிக்கையை கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யூ ஆர் சோசன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்றார். ஒருவேளை வாழ்வினில் பல்வேறு விதமான கடினப்பாடுகளையும் இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்திருக்கலாம். எனினும் அவர்களின் நடுவினிலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே யூ ஹேவ் எ ஃபியூச்சர். பிகாஸ் யூ ஆர் சோசன், there is a bright future for you என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவருடைய இறை வார்த்தையானது இறைமக்களுக்கு கடந்து வருகின்றது. அவர் எப்போது நம்மை தெரிந்து கொண்டார்? பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகின்ற போது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று குறிப்பிடுகின்றார். இன்றும் நாம் படிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே காஸ்பல் ரீடிங்லே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற ஒரு அனுபவத்தை எல்லாம் நாம் அங்கே காண்கின்றோம். தெரிந்தெடுப்பு மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. அது இறை ஆசீர்வாதங்களை நமது வாழ்விற்கு கொண்டு வருகின்றது.
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் பிறனின்று வேறுபடுத்தி காட்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவனமாக அவருடைய ஆசிகளினால் அவர்கள் அளக்கப்படுகின்றதாக அல்லது அளவீடப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தின் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் என்று கூறி, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறொரு நாமத்தை தரிப்பிப்பார் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். chosen are given God's name. இறை நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக வாழுகின்றவர்களாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எது நம்மை வேறுபடுத்துகின்றது? எது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை உறுதிப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக மாறுகின்ற அனுபவத்திற்கு நேராக வழி நடத்தப்படுதல். ஆகவே இந்த புதிய ஆண்டினில் பிரவேசித்திருக்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தையும் படியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தையும் படியுங்கள். நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே ஆண்டவர் இறைமக்களுக்கான நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். அது என்ன என்று சொல்லுகின்ற போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதம், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கூறுகின்றார். இந்த ஆராதனையின் துவக்கத்திலே நாம் முறைமுறையாக படித்தோம் சங்கீதம் 90. கர்த்தாவே, எங்கள் கரத்தின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகின்ற ஒரு விண்ணப்பம். அதே விண்ணப்பத்திற்கு இணையாக இங்கே ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றார், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். There is a request and here is the blessing. விண்ணப்பிக்கின்ற ஒரு சமூகமாக சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கின்றான். ஏசாயா தீர்க்கன் ஆண்டவருடைய இறை ஆசீர்வாதத்தை இறைமக்களுக்கு கொடுக்கின்றவராக நிற்கின்றார். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த நெடுநாளாய் ஆண்டவருடைய நல்ல ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன, அல்லது அது வலியுறுத்துகின்ற காரியங்கள் என்ன என்று 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். மிகவும் சுருக்கமாக 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அங்கே ஆண்டவர் நம்மை புதிதாக்குதலின் மூலமாக நம்முடைய கரத்தின் கிரியைகளை நாம் அனுபவிப்பதற்கு அல்லது அவைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றார் என்று கூறுவதை நாம் காணலாம். சிறப்பாக 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கூறுகின்றார். Behold, I create a new heaven and new earth. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறேன். இன்று நாம் வாழுகின்ற சமூகமும் 18ஆம் நூற்றாண்டில் அல்லது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிவொளி பெற்ற சமூகமும் கூறிய ஒரே கூற்று என்பது ஒன்றுக்கொன்று இணையானதை போல் இருக்கலாம். அன்று மூட பழக்க வழக்கங்களிலும் அறியாமைகளிலும் மூழ்கியிருந்த சமூகம் கூறியது, புதியதோர் உலகம் செய்வோம் என்று. Let us make a new world with full of understanding, with full of enlightenment. ஆனால் இன்று உலகம் சொல்லுகின்றது, நாம் ஒரு உலகு செய்வோம் என்று. Let us have one world. ஒரு உலகம், பிரிவினைகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லுவதை நோக்கி இன்றைக்கு உலக அரங்கில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வருகின்றது. நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு வலையின் கட்டுப்பாட்டிற்குள்ளதாக முழு சமூகமும் ஆள்பட்டவர்களாக அதை நோக்கியே நகர்த்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே புதியதொரு பூமி, புதியதொரு வானம் என்று சொல்லுவது கற்பனைக்கு எட்டாததை போல ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம்.
இறைவார்த்தைகளினுடைய நண்பகத்தன்மையும் அவைகள் போதிக்கின்ற போதனைகளும் மக்களுடைய யதார்த்தமான வாழ்விற்கு ஏற்புடையவைகளா என்று சொல்லுகின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கலாம். ஆனால் இன்று மனுக்குலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, தி சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் பொய்த்து போகவில்லை, அவைகளுடைய நிறைவேறுதலுக்கு நேராக அவை நம்மை கொண்டு செல்லுகின்றது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஆக இங்கே ஏசாயா தீர்க்கன் காணுகின்ற இந்த புதிய வானம், இந்த புதிய பூமி என்று சொல்லுவது வித்தியாசமான ஒன்றாக, இறைமக்கள் வாழ்வினில் அனுபவிக்கின்ற துன்பங்களை துயரங்களை எல்லாம் மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் எவ்வண்ணமாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார் என்று கூறுகின்றதை 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே இவ்வண்ணமாக கூறுகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Where righteousness dwells, God is creating a new heaven and a new earth. Not for unrighteousness, it is for righteousness to dwell. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லுகின்ற நல் அனுபவங்கள் எல்லாம் இறைவருடைய புதிய படைப்பினிலே உண்டாகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் அதோடு மாத்திரமல்ல, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது அங்கே இறை வெளிப்பாடாக கொடுக்கப்படுகின்ற செய்தி, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று கூறுகின்றார். A new heaven and a new earth having new Jerusalem. Spiritual meanings. ஆக இறை காட்சி அவர் காணுகின்ற போது இங்கே எருசலேம் நகரம் மண்மேடு ஆக்கப்பட்டதாக கிடக்கின்றது. வாழ்வதற்கான வள ஆதாரங்கள் எதுவும் இல்லை, குடியமர்வதற்கான கட்டடங்கள் இல்லை. இவைகளெல்லாம் மண்மேடாக குவிந்து கிடக்கின்ற ஒரு சூழலிலே அழுகையும் கூக்குரலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஆண்டவர் புதிதாக்குகின்ற போது அதிலே ஏற்படுகின்ற காரியத்தை தொடர்ந்து 18வது வசனத்தில், ஏசாயா 65வது அதிகாரத்தின் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. No more weeping in this holy city. இந்த பரிசுத்த நகரத்திலே இனி கண்ணீர் விடுகின்ற அனுபவம் இல்லை என்று கூறுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நோக்கி பாருங்கள். இன்று பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவைகளுடைய பின் விளைவுகள் ஏராளமான பாதிப்புகளை மக்களுடைய வாழ்வினிலே ஏற்படுத்தி விடுகின்றது. We need to find out solution for that என்று சொல்லுகின்ற நிலைமையினில் பல கண்டுபிடிப்புகள் அல்லது உருவாக்கங்கள் இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு என்பது மிகுதியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வானங்களும் வானத்தில் இருக்கக்கூடிய பூதங்களும் வெந்து உருகி அழிந்து போகும். வான மண்டலத்தில் பூதம் எங்கே இருக்கு? அனுப்பப்பட போக இருக்கின்றது. ரோபோட்ஸ் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. ரோபோஸ் நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளதாக மனுஷனை அனுப்பாண்டாம், இனி ரோபோக்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பூதங்கள் நட்சத்திரங்களுக்கிடையே நடக்கின்ற காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆக இவைகளெல்லாம் இன்றைக்கு நம் முன்பதாக இருக்கக்கூடிய காலத்தின் சூழ்நிலைகள். இவைகளையும் இறை வார்த்தைகளையும்
இணைத்து பார்க்கின்ற அனுபவம் நமது வாழ்வினில் இருக்கின்றதா? ஆனால் ஆண்டவர் இங்கே கூறுகின்றார், எதிர்கால வாழ்வினால் நம்பிக்கை கொடுக்கின்ற இவரை வார்த்தைகளின் வாயிலாக அவர்களுடைய துக்கத்தை அல்லது அவர்கள் வாழ்வினில் சந்தித்த துயரங்களை ஆண்டவர் சந்தோஷமாக களிப்பாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். புதிதாக்குகின்ற ஆண்டவர். ஆக புதியதொரு வானத்தையும் புதியதொரு பூமியையும் சிருஷ்டிக்கின்ற நல் எதிர்நோக்குடைய விசுவாச சமூகமாக நாம் முன்னேறுகின்ற போது, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது, ஆண்டவர் புதியதொரு வானத்தையும் புதியதொரு பூமியையும் சிருஷ்டிப்பார் என்கின்ற எதிர்நோக்கு உடையவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எப்படி இந்த 2023 என்பது முடிவடைந்து 2024 என்று சொல்லுகின்ற ஒரு புதிய ஆண்டு பிறந்ததோ, அதுபோல இந்த உலகமும் இந்த வானமும் அழிந்து, அதாவது ஒரு சுருளை போல சுருட்டப்பட்டு அல்லது ஒரு வஸ்திரம் பழமையாவதை போல இந்த உலகமும் இந்த வானமும் பழமையாகி ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்படுகின்ற ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி உருவாகும் என்கின்ற நல் எதிர்நோக்கு உடையவர்களாக நாம் பிரவேசிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த ஒரு நல் எதிர்நோக்கோடு இந்த ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்தோம் என்று சொன்னால், பழமையானவர்களாக இந்த ஆண்டுக்குள்ளதாக பிரவேசிக்க முடியாது. நாமும் புதிதாக்கப்பட்டவர்களாக பிரவேசிக்க வேண்டும். ஆகவே தான் 2 பேதுரு நிருப பாடத்திலே சொல்லுகின்ற போது, நீங்களும் மாசற்றவர்களாக பிழையற்றவர்களாக எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவதை அங்கே கூறுகின்றார். அதிலும் சிறப்பாக ஒரு வசனத்தை படிக்க விரும்புகின்றேன். லேவியராகமம் 18வது அதிகாரத்தின் 18:27 இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்களும் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் இறைமக்களுக்கு கொடுக்கின்ற நல் ஆலோசனையை நாம் காண்கின்றோம். புதியதொரு வாழ்வின் சூழலுக்குள்ளதாக இறைமக்களை ஆண்டவர் மோசேயின் தலைமையிலே வழிநடத்துகின்ற போது, when you enter into this promised land, Canaan, you walk in such a way that the land may not vomit you. இந்த உலகம் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஈவாக தருகின்ற இந்த பூமி, இந்த ஒரு வாழ்வின் சூழ்நிலை ஒவ்வாததை உடல் வெளியேற்றுகின்றது. தன்னில் போடப்பட்ட அழுக்கை கடல் தனது அலைகளின் மூலமாக வெளியேற்றுகின்றது, தன்னகத்தை வைத்திருப்பதில்லை. அதுபோல ஆண்டவருடைய இறைவார்த்தை கூறுகின்றது, ப்ராமிஸ்ட் லேண்ட்ல வாழ்வு ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒவ்வாததோடு கூட பிரவேசியாதிருங்கள். மாறாக ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளாக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட நல் அனுபவமுடையவர்களாக ஆண்டவர் தருகின்ற ஈவுகளுக்கு பங்குதாரராக அவகாசிகளாக மாறுங்கள் என்று கூறுகின்றார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று கூறுகின்றார். If one is in Christ, he is a new creature. ஆக இந்த புதிய ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது, இந்த ஆண்டுக்குள் நாம் துவங்குகின்ற போது, ஒவ்வொரு வருஷமும் புதிய ஆண்டு வரும், வழக்கம் போல ஒரு ஆண்டுக்குள்ள போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு எண்ணத்தோடு போகின்றோமா? இல்லை, ஆண்டவர் எனது வாழ்விற்கான ஒரு புதிய அத்தியாயத்தை, ஆண்டவர் எனது வாழ்விற்கான ஒரு புதிய சூழலை தருகின்றார். நானும் புதுப்பிக்கப்பட்டவனாக புதுப்பிக்கப்பட்டவளாக இந்த ஆசீர்வாதத்துக்கு உகந்தவனாக வாழ்வேன் என்று சொல்லுகின்ற
நல் நம்பிக்கையுடையவர்களாக, தீர்மானமுடையவர்களாக நாம் முன்னேறுகின்றோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது சால சிறந்ததாக அமையும். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதமானது, அவர்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தங்கள் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எனப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆயுசு ப்ராமிஸ் பண்ணப்படுது. ஒரு மூச்சு விடுறதுக்கு தருணம் கிடைக்குமா? அப்படி அவதிப்பட்டவர்களும் நம்மிடையே உண்டு. ஆனால் ஆண்டவர் சுவாதீனமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை தருகின்றார். ஆயுசை நீட்டி தருகின்றார். ஆண்டவருடைய பாதுகாப்பானதாக அது இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை அவர் இங்கே ஒப்பிடுகின்ற போது, அதை விருட்சத்திற்கு ஒப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 22வது வசனத்தின் மைய பகுதியை நாம் படிக்கின்ற போது, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று கூறுகின்றார். The days of my people will be like trees. மரங்களோடு ஒப்பிடுகின்றார். ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு மக்கள் கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அது பாதுகாப்பை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. பாலகன் அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் இரான், பூரணமாகாத நாட்கள் பூரணமாகாத கிழவனும் இரான் என்று கூறுகின்றார். அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கின்றது. when we are feeble, இன்னொருவருடைய உதவியை நாடி தேடிக்கு தாயின் மடியிலே தவழுகின்ற பச்சிளம் பாலகனாக இருப்பவருக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கின்றது. இளைஞனாக இருப்பவருக்கும், என் சுயபலத்தால் என்று சொல்லுகின்ற துடிப்போடு செயல்படுகின்றவருக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கின்றது. அனுபவங்களினால் முதிர்ந்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கின்றது. ஆண்டவர் அதை தருகின்றார். அதை இங்கே மரத்திற்கு ஒப்பிடுகின்றார். ஒருவேளை கர்த்தர் 92வது சங்கீதத்திலே நாம் படிக்கின்ற போது, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இன்னும் ஒலிவ மரத்திற்கும் கேதுருக்கு எல்லாம் இறைமக்களுடைய வாழ்வானது ஒப்பிடப்படுகின்றது. மரத்தையும் ஆயுசையும் அல்லது வாழ்வையும் பற்றி திருமறை ஏன் பேச வேண்டும்? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் மரங்களை எல்லாம், செடி கொடிகளை எல்லாம் படைத்து விட்டார். அதோடு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல பெரிய உயரமான இடங்களிலே பெய்கின்ற மழைகளும் அவைகளில் வழிகின்ற நீர்கள் எல்லாம் உயரத்திலிருந்து தாழ்வை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால் மரங்கள் எந்த பள்ளத்தாக்கில் நடப்பட்டிருந்தாலும் கீழே இருந்து மேலே எழும்புது. ஆக ஒன்று ஈர்ப்பு விசையினாலே மேலிருப்பதை கீழ் நோக்கி இழுக்கின்றது. ஆனால் இன்னொன்று, மரம் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலினாலே கீழிருக்கும் நீரை உறிஞ்சி எடுத்து வானளாவிய தன்னுடைய உச்சி கொம்புக்கும் அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய இலைக்கும் அந்த நீரின் தன்மையை மேலோக்கி செலுத்துகின்றது, எதிர்நீச்சல் அடிக்கின்றது. தட் இஸ் லைஃப். அது இல்லைன்னா அந்த மரம் அன்னைக்கே செத்து போயிற்று. ஆக இந்த பூ உலகினில் நாம் வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு இந்த ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளதான் இருக்கு. அது ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதற்கு வேண்டிய பலத்தை, அதற்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார். ஆக இறைமக்களுடைய வாழ்விற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நல் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. மரம் செழிப்பதை போல, ஒலிவ மரங்களை போல, கேதுருவை போல கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழிக்கின்ற அனுபவம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்விற்கு ஆண்டவர் தருகின்ற நல்ல ஆசீர்வாதமாக இருக்கின்றது. கடைசியாக, தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய வாழ்விற்கு ஆண்டவர் தருகின்ற நல் ஆசீர்வாதமானது
அது அவருடைய வாழ்வினை பயனுள்ள வாழ்வாக மாற்றுகின்றது. அதனை நாம் 23வது வசனத்திலே படிக்கின்றோம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களுடனே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நெடுநாளாய் கர்த்தருடைய தங்களுடைய கரங்களின் கிரியைகளை அனுபவிக்கின்றவர்களுடைய வாழ்வு என்று சொல்லுவது தங்களுக்காக தாங்களே அனுபவித்துக் கொள்வது அல்ல. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த புதிய ஆண்டினிலே. எதற்காக? நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஆக தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய வாழ்வினில் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த உன்னதமான நல் ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இந்த புதிய ஆண்டினிலே நாம் வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.